அப்போ அவங்க ஈமானுடைய பவர் என்னன்னு காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. வில் பவர்னா என்ன, ஈமான்னா என்ன. ட்ரம்ப் ஒத்துக்கிட்டார். 2 நாள் அடித்த அடி பொறி கலங்கி போச்சுப்பா. இஸ்ரேலுக்கு பொறி கலங்கி போச்சு. அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. இப்போ வெற்றி யாருக்கு? கிளியர் கட் வெற்றி யாருக்கு? யார் அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க? ஈரான். எப்படி அப்பர் ஹேண்ட் எடுத்துச்சு? நிறைய பேர் நிறைய முட்டு கொடுக்குறாங்க. வேணாம், நமக்கு அந்த டீட்டெயிலாக அந்த டெப்த் அனாலிசிஸுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனால் ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மீடியா என்ன சொல்லுது? அப்பர் ஹேண்ட் யார் எடுத்துட்டாங்க? ஈரான் எடுத்துட்டாங்க. ஏன்? அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். வெற்றியும் தோல்வியும் எதில் முடிஞ்சது? அவங்க கிளம்புனது என்ன? நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம், நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ ஸ்டாப்பும் கிடையாது, டெஸ்ட்ராயும் கிடையாதுங்கிறது முடிஞ்சு போச்சு. இனி எந்த இதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் எங்கள் வேலைக்கு, எங்கள் ஆட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். யூதர்கள் ஓடுறாங்க. இவங்க டபுள் சிட்டிசன்ஷிப் கொடுத்து யாரை? யூதர்களுக்கு. டென்மார்க் குடிமகனா பரவாயில்லப்பா, நீ இஸ்ரேல் குடிமகனாகவும் இருந்துக்கோ, வந்து தங்கினீன்னா உனக்கு வீடு ஃப்ரீ, கல்யாணம் பண்ணினா கல்யாணம் ஃப்ரீ, மாதம் மாதம் உனக்கு இவ்வளோ பணம், இத்தனையும் கொடுத்து கூடி இருக்குச்சுன்னா, ஓ இத்தனையும் கொடுத்தா பாம்பு போடுவாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஓடுறான் டமால் டமால் டமால்ன்ட்டு. 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கான்ல, டக்குன்ட்டு அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு போயிட்டான். கடையில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு கஸ்டமராக மாறிட்டான். டேய் வாமச்சான் ஊருக்கு போகலாம் அப்படின்றாங்க. டேய் எங்கடா கிளம்பிட்டீங்க? டே இருங்கடா, அப்புறம் சொன்னீங்களா, நான் வேணா சொல்கிறேன், ஈரான்கிட்ட போட வேணான்னு சொல்கிறேன். நீ உழுவாது டயரண்டும் இருக்குது, அது இருக்குன்னு எங்களை சொல்லி ஏமாற்றிட்ட அப்படின்னு. டெத் ரோல் என்னங்கிறதும் ஒரிஜினலாக தெரியல. ஆனால் டேமேஜ் பயங்கரமாக இருந்துச்சுன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சி. அப்போது அது அல்லா சொல்கிறான், இந்த அத்தாட்சியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சான்றளிப்பீங்க.